நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்த மாதிரியான இயல்புல இருக்கும், என்ன மாதிரியான உணவு வழிபாட்டின் உணவின் மூலமாகவும் எந்த மாதிரியான வழிபாட்டின் மூலமாகவும் என்னுடைய நட்சத்திரத்தை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு என்ன மாதிரியான சில குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சூரியனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு சூப்பரான நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம். உத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லாமல் இருக்க மாட்டார். இல்லை சுய தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் கட்டாயமாக இருப்பார்கள். இருந்தால் தான் அந்த குழந்தை உத்திர நட்சத்திரத்திலேயே பிறக்கும். உத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இண்டிகேட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு, அவங்களுடைய முன்னோர்களுக்கு, அவர்களுடைய மூதாதையருக்கு குலதெய்வத்துடைய அருளால் மட்டுமே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சூரியனுடைய பவர், சூரியனுடைய நட்சத்திரத்தை அப்படியே வாங்கி நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். இப்போ கார்த்திகையும் சூரியனுடைய நட்சத்திரம் தான், உத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்திராடமும் சூரியனுடைய நட்சத்திரம் தான். ஆனால் இந்த உத்திர நட்சத்திரம் மட்டுமே அந்த ஒரு பாதம் மோர் தென் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதீத ஆளுமை, அதீத அறிவு, அதீத கர்வம், அதீத கான்ஃபிடென்ட், எல்லாம் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அந்த நாசுக்கு இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு எங்கே அடித்தா வலிக்கும், யாரை எங்கே தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம், யார்கிட்ட என்ன சொன்னால் அங்கே வேலை நடக்கும், இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா உத்திரத்துக்கு மட்டும்தான் தெரியும். இருக்கிற இந்த 27 நட்சத்திரத்தில் அழகாக பேசி சிரித்து மயக்கி தேவையானதை மட்டும் பேசி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசி விலங்க வாங்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கண்டிப்பாக அது உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதுவும் காலபுருஷனுடைய 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் சம்மந்தப்பட்டு இந்த உத்திரம் அப்படின்றது இயங்கும். ஒரு பகுதி மட்டும்தான், ஒரே ஒரு பார்ட்டு தான் சிம்மத்தில் இருக்குது. மற்ற 3ம் கன்னியோட தொடர்புடைய உத்திரமாக இருக்கிறது. அப்போ சூரியன் புதனே புத ஆதித்ய யோகம்னு அதீத அறிவாளிகள், அதீத கர்வம் மிகுந்தவர்கள், அதீத கலா ரசிகர்கள், பயங்கரமான ஆர்டிஸ்ட் அப்படி தான் சொல்லணும். நிறைய உத்திர நட்சத்திரக்காரங்க கை வேலை பார்ப்பாங்க, கையால் செய்யக்கூடிய வேலை, அழகாக டிராயிங் பண்ணுறது. சும்மா அது குழந்தையாக இருந்தால் கூட டிராயிங் அழகாக பண்ணுதுன்னா அங்கே உத்திர நட்சத்திரம் எங்கேயோ இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய கோலம் போடக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக தன்னை காட்டிக்கணும், ஒரு 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 ட்ரெஸ்ஸு தைச்சி போடுறாங்க அப்படின்னா கூட அதில் ப்ரெசன்டபுளாக வெளியில் காட்டிக்கணும். இங்கெல்லாம் வச்சு போடுறாங்கன்னா அந்த இடத்துல உத்திரம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது கன்னி உத்திரமாக இருக்குன்னு அழகாக பார்த்த மாத்திரத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே, உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த சூரியனால நம்மளுக்கு தெரியும்ல, கரெக்டாக இருக்கணும். அந்த சிம்மத்தில் இருக்கிற உத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாதம் தான், ஆனாலுமே அதே எனர்ஜியோடு இருக்கும். எப்படி இந்த மேஷத்தில் இருக்க கிருத்திகை இருக்குமோ அந்த மாதிரி சிம்மத்தில் இருக்க உத்திரம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே அடக்கி அழுதல், ஆளுமை பண்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்பு, தன்னுடைய படிப்பாலும் தன்னுடைய திறனாலும் தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய குலப்பெருமையாலும் முன்னுக்கு வந்தவர்களாக முன்னிறுத்தி தன்னை காட்டுபவர்களாக இருப்பார்கள். நிறைய பேர் அப்பா சொல்லி திரும்ப செய்வாங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பார்க்குறவர்களாக இருப்பார்கள், நிறைய ஆளுமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக உத்திரத்தில் உங்களுக்கு என்ன பிளானட் நிற்குதுன்றதை பொறுத்தே ஈஸியாக சொல்லிடலாம். உத்தரத்தில் ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் நின்றதுனா உங்கள் அண்ணன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். இல்லை அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தாட்டாவது இல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் இருக்காது. உத்திர நட்சத்திரத்தில் புதன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதலியோ இல்லை உங்களுடைய பெண் குழந்தையோ உங்களுடைய தங்கையோ உங்களுடைய இவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட அவர்கள் இருப்பார்கள். உத்திரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அத்தையோ இல்லை உங்களுடைய மாமியாரோ உங்களுடைய ஃப்ரெண்டோ கண்டிப்பாக பெண் தோழியோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஒரு அமைப்பில் தான் 100 விழுக்காடு இருப்பார்கள். அந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் எந்த பிளானட் நிற்கிதோ, எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் அந்த தன்மையில் அரசாங்கத்திற்குள் அடியெடுத்து வைப்பார்கள். அப்போ என்ன அப்படின்னா நிறைய ஆளுமை மிகுந்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு சொந்த தொழிலோடு தொடர்பு கொண்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அத்தனை விஷயங்களும் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அது சிம்மத்தில் இருக்க உத்திரம். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். கண்ணில் இருக்க உத்திரம் அந்த ஆளுமை இருக்கும், ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது புதன் சூரியன் காம்பினேஷன், இந்த சூரியன் காம்பினேஷன். அப்போ பார்த்துக்கோங்க, இது ஒரு மாதிரி அப்படி தன்னை காட்டுவாங்க. ஆனால் இது எப்படி இருக்கும்னா இது வேறு மாதிரி இருக்கும், டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ஆனால் அதே சமயம் ரொம்ப ஆளுமையாக இருப்பார்கள். அந்த ஸ்வீட்னஸ்லேயும் ஒரு டாமினேஷன் இருக்கும். அந்த கன்னி உத்திரம் அப்படி தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஸ்வீட்னஸில் இருக்கக்கூடிய டாமினேஷன் தான் நீங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கன்னியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள்.
நிறையா மதிநுட்பம், நிறைய பிஸ்னஸ் மேக்னெட்டு, என்னுடைய அறிவு எல்லாருக்கும் பயன்பட வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பயன்பட்டதா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தொக்கு தான். நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடியவங்க, 1க்கு 10 ஐடியா மண்டையில் அவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் வரும். கேட்குறவங்களுக்கு எப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு தோணும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படின்ற இடத்துல எங்கேயோ காலம் வந்து ஒரு பயங்கரமான கரும்புள்ளியை தான் வைக்கிது அப்படி தான் சொல்லணும். ரொம்ப போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா சத்தியமாக உத்திர நட்சத்திரக்காரங்க தான். அதுவும் கண்ணியில் இருக்க உத்திரம் வந்து ரொம்ப போராடி 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 தான் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு படியாக வந்து முன்னுக்கு வரக்கூடிய ஆட்களாக நிறைய பேருக்கு அங்கே காதல் அப்படின்றது பிரேக்கப் ஆகுது, இல்லை காதல் அப்படின்றது கைகூடுது. இது ரெண்டில் ஏதோ அப்போ காதல் அப்படின்ற விஷயத்துலையோ குடும்பம் அப்படின்ற விஷயம் டேரெக்டாக 7ஆம் வீடு பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வீடு. அப்போ உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக எப்போ பார்த்தாலும் வந்து சாமியார் வேஷம் போட்டுட்ருக்க அப்படி சொன்னால் தப்பாயிடுமோ, எப்போ பார்த்தாலும் சாமியை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஏன்னா அவங்க வந்து திடீர்னு சாமியாராக இருப்பாங்க அவங்க ஸ்பௌஸு, திடீர்னு பார்த்தா ஓகே அப்படிம்பாங்க. இவங்களுக்கு புரியாது, நேற்று வரதோனே இன்றைக்கி ஓகேன்ற என்னை எப்படி தான் அவனை கொண்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அப்போ கண்டிப்பாக உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அதோடைய உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா திடீர்னு உத்திராட்சம் போட்டுப்பாங்க, திடீர்னு சிவன் பேசுவாங்க, திடீர்னு ரெசார்ட்டுக்கு போகலாமாம்பாங்க. உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் உன்னை என்ன கேட்டகரியில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா மீனம் அங்கே ஆளுமை செஞ்சிட்ருக்கோம். அதே ஒரு பெண்ணாக இருந்தாங்க, நீங்கள் ஒரு ஆண் உத்திரமாக இருக்கீங்க, உங்களோட மனைவி எப்படின்னா திடீர்னு பார்த்தா ரொம்ப ரொமாட்டிக் பர்சனாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சாமியோட போய் ஐக்கியமாறேன், எனக்கு வந்து சாமி ஞானம் சொல்லிச்சும்பாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இருவேறு தன்மை கொண்ட ஸ்பௌஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்றதுலாம் உத்திரத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய மூளையால் தன்னை வந்து தன்னுடைய மனோதிடத்தால் தன்னுடைய அறிவால் அறியப்பட வேண்டும் நினைப்பாங்க. நான் சொல்கிறது சில பேர் வந்து என்னோட காசால் நான் தெரியணும்னு நினைப்பாங்க, சில பேர் என்னுடைய ஆளுமையால் நான் தெரியணும்னு நினைப்பாங்க, சில பேர் என் அறிவால் தெரியணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று மாதிரி அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டா போதும், உத்திரம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும். சூப்பரில் என்ன ஒரு பிளானிங், என்ன ஒரு பவர். உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்கிறேன், நீங்கள் உத்திர நட்சத்திரம் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, இல்லை உத்திர நட்சத்திரம் உங்கள் மாமியாராகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, உங்களை மாதிரி உண்டா நீங்கள் சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். உங்களை மாதிரி அறிவு யாருக்கு வரும், உங்களை மாதிரி யாராவது சாம்பார் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா ஆமாம்ல நான் தான் சூப்பரில் அப்படின்னு அவங்கவுங்களே சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக உத்தரம் வந்து ஹேண்டில் பண்ணிடலாங்க. இருக்கிற வேலையை பத்தாதுன்னு இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆட்களாகவும் இந்த உத்திர நட்சத்திரக்கார இருப்பாங்க. அதே சமயம் அதுக்கு புலம்பக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. எதுக்கு அப்புறம் நீ இழுத்து போட்ட அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க கேட்குற அளவுக்கு இருக்கும். அதாவது இதில் ஒரு சின்ன அந்த புதனோட செல்ஃபிஷ்னஸ் வந்துடுங்க. புதனாலே கொஞ்சம் லைட்டாக செல்ஃபிஷ். அப்போ என்னென்னா உத்திர நட்சத்திரம் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி உத்திரம் கொஞ்சம் அப்படி லைட்டாக சுயநலவாதிகளாகவும் இருப்பார்கள். என்னுடைய சுயநலத்திற்காகத்தான் இந்த வேலையை பண்ணுறேன்றது தெரியாது, ஆனால் அதுக்காண்டி தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே லைட்டாக சுயநலம் தான் இருக்கும். ஆனாலும் வந்து சுயநலத்துக்காண்டி பண்ணேன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருப்பார்கள். எப்பயுமே இந்த புதன் நான் சொன்னேன்ல இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி, எனக்கு நீ எதை கொடுப்ப உனக்கு நான் எதை கொடுப்பேன்னு சொல்லி இந்த உத்திரம் நான் அறிவை தரேன் நீ எனக்கு அறிவு தரையான்னு கேட்கும். இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்னன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு 4 அம்மாக்கள் வந்து உன் பிள்ளை என்னமா இருக்குது, என் பிள்ளை என்னமா இருக்குது, நீ ஃபஸ்ட் ரேங்க்கா நான் செகண்ட் ரேங்க்கான்னு படிப்பை பற்றியே பேசி 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே 10ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுன்னு ரிவிஷன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சத்தியமாக அங்கே உத்திரம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு உத்திரம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சரியா? அப்போது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இது சில சமயம் சில எரிசல்களையும் சில உங்கள் மீதான ஒரு அவப்பேரையும் கொடுக்குது. அது நீங்கள் சொல்கிறது வந்து 2040க்கு சொல்லுவீங்க, ஆனால் பாவம் எல்லோரும் 2025 இருக்காங்களா, உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. 2040 வரும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேவையில்லாமல் சின்னதாக அசிங்கப்படுத்துவாங்க. அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அப்போ எதுக்கு வந்து நம்ம காட்டிக்குவானே. நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய செயல்பாட்டை பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கான சரியான ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தவிக்கக்கூடிய மாதிரியான நிலைமையை வந்து காலம் கொடுத்துருது. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கூடாது, ஒரே வழியை அதை விட்டுறணும். இன்னும் நிறைய உத்திர நட்சத்திரத்தை பற்றி சுவாரஸ்யமாக நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். இப்போ என்ன வகையான உணவுப் பொருள் நான் சாப்பிட்டா எனக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைய மாதுளை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய மாதுளம்பழம் நீங்கள் சாப்பிட நிறைய லெமன் ஜூஸ் நீங்கள் குடிக்க நிறைய உங்களுடைய ஆளுமை பண்பும் உங்களுடைய மனோதிடமும் உங்களுடைய வசீகரமும் அனைவரையும் வசீகரிக்கும். புரியுதா? உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நிறைய கொஞ்சம் சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை வந்து உணவில் சேர்க்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும். நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் சேர்த்து பாருங்களேன். நிறைய நீங்கள் நெய்யை வந்து உணவில் சேர்க்க ஒரு 3-4 மாதத்தில் உங்கள் வீட்டில் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இது அனுபவ ரீதியாக நான் நிறைய பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து நிறைய நெய் சேர்க்குறீங்க, நிறையா வந்து கொஞ்சம் வந்து இயக்குகிறீர்கள். அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருள்
நீங்கள் நிறைய பன்னீர் சேர்க்குறீங்க, நிறைய பால் சேர்க்குறீங்க, நிறைய அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க அந்த பாலை பொங்க விடுறவங்க, இந்த டீயை பொங்குறவங்களும் நிறைய உத்திர நட்சத்திரமாக தான் இருக்கும். பால் அப்படின்ற இடத்துலயே அந்த சந்திரனோட உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது இல்லை அந்த மாதிரி. ஏன்னா 2வது நட்சத்திரமே அஸ்தம், அதனால நான் சொல்கிறேன். அப்போது உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரியான உணவுப் பொருளை நீங்கள் நிறையா வந்து பால்கோவா சாப்பிடுங்க. ஸ்வீட்டு யூஸ்வலி உத்திரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய லெஸ்ஸி குடிக்கிறவங்க, நிறைய மோர் குடிக்கிறவங்களாம் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே உத்திரம் இயங்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய லெஸ்ஸி குடிக்க, நிறைய மோர் குடிக்க, நிறைய பால்கோவா, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களை நோக்கி அனைவரையும் ஈர்ப்பதற்கான ஒரு தன்மையை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். சரி, என்ன வழிபாடு நான் பண்ணலாம், யாரை வந்து நான் பிடிச்சிக்கலாம்? நான் தான் சூரியன்னு சொல்லிட்டீங்க, நான் தான் ஆளுமைன்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் நான் யாரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்களா? ஆனால் நான் சொன்ன மாதிரி முதல் சூரியனோடு இருக்கிறதப்ப கண்டிப்பாக நீங்கள் அருணாச்சலேஸ்வரர் பிடிச்சிக்கோங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக திருவண்ணாமலை ஈசனை பிடித்து கொண்டீர்களேனால் அருணாச்சலன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய துணை அல்லலும் தவிடுபடி ஆகிடும். அவன் ஒருத்தனை பிடிச்சிக்கோங்க போகிறோம். நீங்கள் வந்து உத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க பெருமாளை பிடிச்சிக்கோங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் உத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதியை பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு சூப்பராக கைட் பண்ணுவார். இல்லை மேடம் நான் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், என்னால் பார்த்தசாரதிலாம் பிடிக்கும்னா ஒன்றும் இல்லைங்க, பார்த்தசாரதி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணியிருந்த மீசை வச்சு அப்படி இருப்பார் பார்த்தீங்களா, கெத்தாக இருப்பார் அந்த பெருமாள். அவரை பார்க்க உங்களுக்கான ஆளுமையும் அவருக்கான சமயோஜித புத்தியும் எப்படி வந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து பாண்டவர்களை மீட்டு கொண்டு வந்து நிற்கினாரோ அந்த மாதிரியான பயங்கரமான மூளைலாம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயங்களும் தவிடுபடியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தீர்களே, ஆனால் உத்திரம் நீங்கள் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய சிவனை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாடி சிவன் வந்து உங்களுக்கு திருவளித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த பாடி சிவனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு பெருமாளையும் வழிபட்டு சிவனையும் வழிபடுங்க. ஒட்டு மொத்தமாக இந்த உத்திர நட்சத்திரம் நீங்கள் வந்து வலைப்பிடி கூட வேண்டிய கடவுள் அப்படின்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்கிறீர்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து புதன்கிழமை அன்னைக்கு பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து ஒரு 4 பேர் கொடுத்து நீங்களும் குடிக்கிறீர்களோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த லெமனை வந்து இது பண்ணுங்க. அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தடையும் வந்து அப்படியே தவிடுபொடியாக்கி நரசிம்மருடைய அருளால் நன்மை மட்டுமே உங்களுக்கு நடக்கும். வரக்கூடிய நாட்கள்லாம் இந்த உத்திர நட்சத்திரத்தை பற்றி மிக சுவாரஸ்யமான செய்திகளும் என்னெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாழ்வியலை வந்து அழகாக்கிக்கலாம் அப்படின்ற தகவலோடும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.